ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. Best packages, excellent service and full jolly experience க்கு guarantee. So எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டிடி ஷோல தான் அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பதிவு கொடுத்துருந்தோம். அமோகமா நடந்ததை பத்தி கொடுத்துருந்தோம் இல்லையா? அடுத்து வந்து கல்வியை சீரழிந்த தமிழ்நாடு, அதாவது திமுக ஆட்சி 2021 வந்ததுக்கு அப்புறமா இந்த 2025 வரைக்கும் அரசு பள்ளிகள் என்ன லட்சணத்துல இருக்கு, பள்ளி கல்வித்துறை என்ன லட்சணத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு, கல்வியை வந்து எப்படி கை கழுவி விட்டுருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்ட் 2 பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அதேதான், அதைத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ அரசு பள்ளிகள் தமிழ்நாடுல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயங்களும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன். தமிழ்நாடை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 207 அரசு பள்ளிகளை மொத்தமா இழுத்து மூடி பூட்டு போட்டிருக்காங்க. போதுமான மாணவர் சேர்க்கை இல்ல, ஆசிரியர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி. இதுல ஒத்துக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஏன் எதனால அரசு பள்ளியில மாணவர்களே சேர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, அட அந்த ஏரியாவில் ஸ்கூலுக்கு போற வயசுல பசங்களே இல்லப்பா, பிறப்பு விகிதமே கம்மி ஆயிடுச்சு, அதனாலதான் ஸ்கூல்ல பசங்க சேரலன்னா சொல்லியிருக்காங்க திமுக சார்பில். எது பிறப்பு விகிதம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 207 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை வந்து மூடுறாங்களாமா? நான் சொல்லல, அப்படி சொல்றாங்க உடன்பிறப்புகள். இது மட்டும் இல்லாம இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல அரசு ஒன்றிய மேல்நிலை பள்ளி ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அந்த அரசு ஒன்றிய மேல்நிலை பள்ளியில பார்த்த அப்படின்னா மது போதையில இருக்கிற ஒரு 5 பேர் அரசு பள்ளிக்கு வெளியே வந்து மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. அரசு பள்ளி விடுமுறை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பள்ளியவே டாஸ்மாக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு அங்கே வர போகிறவங்களுக்கு பாட்டில் விற்கிறது, கொடுக்கறது, மளிகை கடையில் பாட்டில் விற்கிறது, அதை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்கு. மறுநாள் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்னடா அது இப்படி குப்பையாக இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அந்த பள்ளி வளாகம் முழுக்கவே என்ன கடந்திருக்கு அப்படின்னா அந்த மது பாட்டில்களும் குட்கா பொருட்களும் நிறைய கடந்திருக்கு. அதாவது கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட குட்கா இல்லையா? விழுப்புரம்ல வந்து ஒரு அரசு பள்ளி இருக்கு. பல நாட்களா இல்ல பல வருஷங்களான்னு தெரியல, அவ்வளவு நாட்களா அங்க இருக்க குடிநீர் தொட்டியை வந்து சுத்தமே பண்ணாம வச்சிருக்காங்க. அதனால அங்க குடிநீர் வந்து ரொம்ப அசுத்தமா வருது, ரொம்ப துர்நாற்றம் வீசுற நிலைமையில இருக்கு, எங்களால தண்ணியே குடிக்க முடியலன்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு ஏரி மாதிரி இருக்கு. மாணவர்கள் எல்லாம் அந்த ஏரி கிட்ட போய் ஊத்து மாதிரி தோண்டி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர அவல நிலையும் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் யோசித்து பாரு, கல்விதான் தேசத்தோட கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி போய் சேரணும் அப்படின்றதுக்காக உழைத்த தலைவர்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் மட்டும் இல்ல, நம்ம அதிமுகல முன்னாள் முதலமைச்சரா இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்களுமே கல்வி வந்து எல்லாருக்குமே போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் மடிக்கணினி வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரி கல்வியை வந்து ஊக்குவிக்கிற விதமா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்க கல்விக்கு வந்து புரட்சி பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியை வந்து நாங்க வளர்த்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விளம்பரப்படுத்திக்கல. ஆனா இந்த திமுக அரசு மட்டும் எல்லா இடங்கள்லயுமே ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி விளம்பரம் பண்ணிட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? ஆமா, உண்மையாலுமே நீ சொன்ன மாதிரி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டம்ன்ற ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு வராரு. ஏன்னா இது ஒரு கதை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் வந்து பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போலையா, இப்ப வந்து நீ ஆடு மேய்க்கிறியான்னு கேட்டப்ப இல்ல சாப்பாடு இல்லை எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னப்போ அவர் யோசிச்சு, அப்ப சாப்பாடு கொடுத்தாவது ஸ்கூலுக்கு வந்துருவாங்கல்ல, அப்ப பசங்க எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும்லன்னு சொல்லி அழகான மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சார். அந்த மதிய உணவுக்காக நிறைய குழந்தைங்கள பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அதனால நிறைய பேர் கல்வி கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான கதைகளை எவ்வளவோ நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இவங்களும் திமுகவும் அதே மாதிரி ஒரு முயற்சியில காலை உணவு திட்டத்தையும் நாங்க தான் அறிமுகப்படுத்துறோன்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் பேரை மாத்தி சொல்லு, கலைஞர் காலை உணவு திட்டம். கலைஞர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தரமான உணவுகள் இருக்கா? ஒரு பள்ளியில பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க பூச்சியும் புழுவுமா இருக்கு, எங்களால சாப்பிடவே முடியல, இதை மாத்துங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், சேமியாவில் பள்ளி விழுந்து கிடக்கிறது, சாம்பார்ல எலி விழுந்து கிடக்கிறதுன்ற மாதிரி அரசு பள்ளியில கொடுக்கக்கூடிய உணவுகள்ன்றது இந்த மாதிரி ஒரு தரத்துல தான் இருக்கு. இவ்வளவு ஏன் ரவா உப்புமா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏதோ கூழ் மாதிரி ஊத்துது, இப்படியெல்லாம் இருந்தா எங்க குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியில பார்த்தா அப்படின்னா குழந்தைகள் அப்படியே ஆரவாரமா சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவே வந்து சேமியாதான் சொல்றதா இருக்கட்டும், ஆங்கர் டிடி அவர்கள் வந்து அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு பார்த்து சிஎம் சார் அப்படி சொன்னதா இருக்கட்டும், அதையெல்லாம் பார்த்து இருக்கிறதுலயே தரமான உணவுகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு நம்மளே நம்பிடுவோம் போல.
அதாவது இந்த அரசு பள்ளிகளுடைய தரம் அப்படின்றது குறைஞ்சிட்டே தான் வருது. பேரண்ட்ஸுக்கு வந்து அரசு பள்ளிகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது உடஞ்சிக்கிட்டே தான் வருது. கோயம்புத்தூர்ல 46வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில பார்த்தேன் அப்படின்னா ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த அரசு மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் சுமார் 60க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. அந்த மாணவிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற தாவரவியல் ஆசிரியரும் மியூசிக் டீச்சரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிளாஸ் நடத்தும் போது தாவரவியல் ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதுக தடவுறது, தொடைய தடவுறது, இடுப்பை கிள்றது, அது மட்டும் இல்லாம மியூசிக் டீச்சர் இருக்கார் இல்லையா, அவர் நடனம் ஆடும் போது இடுப்பை கிள்றது, இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த பெண் குழந்தைகள் வந்து சொல்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு வேண்டாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்குன்னு இப்போ தெரியும் நம்ம யார்கிட்ட சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி அந்த பெண் குழந்தைகள்ல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அவங்க அண்ணா கிட்ட போய் ஆடியோவை வந்து பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஆடியோவை அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எந்த ஆசிரியர்கிட்ட சொன்னா இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களோ அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லி இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா என்ன ஏதுன்றது இன்னும் தெரியவே இல்லை. அதே மாதிரி தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே நேத்து கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு ஆசிரியர் தான். ஆமா, இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில ஸ்கூல் முடிச்சு அந்த குழந்தைங்க எல்லாம் வெளியே வரப்போ ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்னா, சாக்லேட் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு டைரி மில்க் இருக்கு அப்படின்னா டைரி மில்க்கு பின்னாடி அவனுடைய ஃபோன் நம்பர், ஸோ இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டுக்கு பின்னாடி அவனோட ஃபோன் நம்பர் எழுதி எல்லா மாணவிகள்ட்டையும் கொடுக்கறது. யாராவது நம்மளை கூப்பிட்டா ஓகே அப்படின்னு. அப்புறம் காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்னொரு மாணவியை வச்சே நம்பர் வச்சு கால் பண்ணி சொல்லி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வெளியே இவ்வளவு தூரம் அப்பட்டமான விஷயத்த ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வருது? அப்போ அரசு பள்ளி அப்படின்னா யாரு வேணா உள்ள போலாம், யாரு வேணா வெளியே வரலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்கன்னா இவ்வளவு நம்ம சொல்றோம். அதாவது நீ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூலுக்குள்ளேயே உட்காந்து மது அருந்துற அளவுக்கு தைரியம் இருக்கு. அப்போ அங்க பாதுகாப்பு ஒழுங்கா இருந்ததுன்னா யார் நீங்க, எதுக்காக காம்பவுண்டுக்குள்ள வரீங்கன்ற கேள்விகள் எல்லாமே வந்திருக்கும். இவ்வளவு ஏன் பள்ளி வளாகத்துக்குள்ள பூந்து ஆசிரியை ஒருத்தவங்கள அவங்களுடைய காதலன்னு சொல்லப்படுற ஒருத்தன் வெட்டி கொண்டான். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கும்? சரி, இவ்வளவு தூரம் சொல்றோம், பெரிய பாதுகாப்பு இருக்க கல்லூரிகள்ல டாப்பா இருக்கக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டி. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சுன்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப வரைக்குமே ஒரு பெரிய மர்மமான ஒரு கேஸ்ல இந்த கேஸும் தான் இருக்கு. ஏன்னா ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஞானசேகரனுக்கு பின்னாடி முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க, திமுக பிரமுகர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஞானசேகரனே வந்து உதயநிதி அவர்கள் கூடயோ ஸ்டாலின் அவர்கள் கூடயோ போட்டோ எடுத்த மாதிரிலாம் நிறைய ஷேர் ஆச்சு. ஆனா அவசரமா தீர்ப்பு எப்படி வந்தது, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு காவல்துறையினர் சார்பில் சொல்லிட்டாங்க. இவங்க மட்டும்தான் குற்றவாளி, இவங்களுக்கு மேல யாரும் கிடையாது. அவசரமா கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ அந்த கேஸ் அப்படியே ஆயிடுச்சு. அப்போ பெண் குழந்தைகளுக்கும் சரி, பொதுவாவே மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு வரப்போ அரசு சார்பில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2023 நாங்குநேரி சம்பவம். சின்னதுரை அவர்கள் வந்து சாதிய பாகுபாடு அப்படின்ற ஒரு காரணத்தினால சக மாணவர்களால தாக்கப்பட்டாரு. அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்போ அரசு பள்ளிகள் வந்து பாதுகாப்பான ஒரு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்காம நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். அந்த பாதுகாப்பே இல்லை அப்படின்றப்போ நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை எல்லாருமே இப்ப கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் ஆசிரியர்கள் வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் பெற்றோர் மத்தியில இருந்து வருது இல்லையா? அதற்கு அவங்க கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிர்வாகியே தெரியும், திமுக நான் இருக்கேன், நான் சொன்னேன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக பெற்றோர்களே வந்து மிரட்டுற நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த திமுக ஆட்சியை என்னன்னு சொல்றது? ஆமா, ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா இங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கான வேலைகளை தான் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு நீ சொன்ன மாதிரி நாங்குநேரி சம்பவம் எடுத்துக்கிட்டோம்னா 2வது முறையா சின்னத்துரை வந்து தாக்கப்பட்டாரு. நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவங்க அக்கா கல்யாணத்துக்காக பத்திரிகை கொடுக்க போன இடத்துல அவரை வந்து மடக்கி தாக்குனாங்க. இந்த சாதிய காரணம் காட்டி தாக்கப்படுறாரு அப்படின்ற பட்சத்துல இது வெளியே தெரிஞ்சதுன்னா மறுபடியும் திமுக அரசுக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி வெளியே வந்த தகவல் எப்படி, அவர் வந்து ஓரின சேர்க்கையை சேர்ந்தவர், அதனாலதான் அவர் மேல தாக்குதலை நடத்தினாங்க, அங்க இருக்க பசங்க கிட்ட போய் அவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு அவரு மேல குற்றம் சாட்டி அப்படியே இதை மடைமாற்றுறதுக்கு பார்த்தாங்க. அதாவது இந்த பிரச்சனை சாதினாலேயே நடக்கல, இது வந்து அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனாலதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏமாத்த ட்ரை பண்ணாங்க. ஆனா உண்மைன்றது ஒரு நாள் வெளியே வந்து தானே தீரும். ஆமா,
இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படின்னா அரசு பள்ளிகள் அப்படின்றது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை தாண்டி மீறி போச்சு அப்படின்னா அந்த அரசு பள்ளியில இயங்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டுப்பாடா வச்சுக்கணும். ஆனா இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடைக்கு போயிட்டு அங்க வந்து சிகரெட் பொருட்களை வந்து பயன்படுத்துறது, தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பயன்படுத்துறது, இந்த ரெண்டையுமே பள்ளி வளாகத்துக்குள்ள யூஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம வந்து மாணவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அரசாங்கம் ஏன் இதை சரி பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றோம். ஆனா அரசாங்கமே மாணவர்களுக்கு என்ன செய்யுது? ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கரூர்ல இந்த இடங்கள்லாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளிகளுக்கு லீவ் விட்டுட்டு அங்க முகாம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல கிளாஸ் ரூம்ஸ்ல முகாம் நடந்துகிட்டு இருக்கும், மாணவர்கள் மரத்துக்கடியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பில்டிங் மேல உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இங்கெல்லாம் இருக்கீங்கன்னா உள்ள கிளாஸ்ல முகாம் நடக்குது, ஏன்னா அவங்க எல்லாம் முகாமுக்கு வந்து ஃபேன் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனுக்கள் வைகை யாத்திரை தான் மிதக்கும், அது வேற விஷயம். ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மரத்துக்கடியில உட்காந்து படிப்பாங்க. மரத்துக்கடியில உட்காந்து படிப்பாங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த இடம் என்ன அப்படின்னா திட்டக்குடி. திட்டக்குடி அப்படின்ற ஒரு இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு தொகுதி தான் அந்த திட்டக்குடி அப்படின்ற பகுதி. அப்போ அமைச்சருக்கு சொந்தமான தொகுதியிலே அந்த அரசு பள்ளியோட நிலைமை இந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னா மிச்ச தொகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருக்குள்ளயுமே எழதானே செய்யுது. இவ்வளவு ஏன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவ மாணவிகளை கழிப்பறை கிளீன் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அதை பார்த்து பெற்றோர்கள் எல்லாம் வயிறெறிஞ்சு போய் எங்க குழந்தைங்களை நாங்க இதுக்கா ஸ்கூலுக்கு அனுப்புறோம், கவர்மெண்ட் ஸ்கூலுன்றப்போ கம்மி செலவுலனாலும் எங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னு ஆசைப்பட்டு தானே அனுப்புறோம்னு சொன்னாங்க. இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. சென்னையிலேயே அது அவலம் நடந்துச்சு இல்லையா? சட்டக்கல்லூரி விடுதியிலேயே போதுமான கழிப்பறை வசதிகள் கிடையாது, எங்களுக்கு சரியான நேரம் கொடுக்கறது கிடையாது, சொல்லாம கொல்லாம வேற ஹாஸ்டல்ல இருக்க மாணவிகளை அப்படியே இங்க மாத்திட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 600 மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறைகள் இருக்க ஏரியாவில் சடனா ஒரு 1200 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா எப்படி நாங்க அங்க இருக்க முடியும்? எப்படி இந்த மாதிரி திடீர்னு முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு எவ்வளவு நாள் சட்டக்கல்லூரி மாணவிகளே போராடினாங்க. அப்ப இந்த அளவுக்கு மாணவ மாணவிகளை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது 2025 ஜனவரி மாசம் ஒரு திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் தான் ஸ்பான்சர் அப்படின்ற ஒரு திட்டம். இதுக்கு கீழே அவங்க என்ன பண்ண போயிருக்காங்க அப்படின்னா சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள், புதுப்பிக்கப்படாம இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தனியார் மயத்தை கொடுக்கறது தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை கையில எடுத்தாங்க. ஆமா, ஏன்னா தனியார் மயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் புதுப்பிச்சு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கறதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. கிட்டத்தட்ட நீங்க வந்து அரசு பள்ளிகளை விக்கிற முயற்சியில தான் ஈடுபடுறீங்களா அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்பான்சர் பிளானை அப்படியே டிராப் அவுட் பண்ணிட்டு அப்பதான் முதல்வர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு தமிழ் புதல்வன் திட்டம். மாணவர்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்பத்துல இருந்தே உங்களோட பிளான் என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு திட்டத்தை அறிவிச்சா மக்கள் அதை மறந்துடுவாங்க. ஒரு புது திட்டம் வருதுன்னா இது வந்துருச்சு பாரு, முதல்வர் இதை சேராரு பாரு, அப்ப அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருவாங்கன்றத அப்பத்துல இருந்தே ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் ஓவராலா பாக்குறப்போ இந்த திட்டங்கள்ல யாருமே பயன்பெறலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயன்பெற்று இருப்பாங்க. 1-2 பேர், 1-2 மாணவர்கள் இந்த தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் இல்ல தாயுமானவர் திட்டமா இருக்கட்டும் ஏதோ ஒரு திட்டத்தால பயன்பெற்று இருப்பாங்க. ஆனா 99% மாணவ மாணவிகள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ 1% மாணவ மாணவிகள் மட்டும் பயன்பெறாங்க அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியான விஷயமா இருக்காது. ஏன்னா நீ முன்னாடியே ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்ன, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. மடிக்கணினி திட்டம்னு சொன்னாங்க, இப்ப அது இருக்கா? இலவச சைக்கிள் திட்டம்னு சொன்னாங்க, இப்ப மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்கப்படுதா? இல்ல. இவ்வளவு ஏன் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க, அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அதான் நல்லாவே தெரியுமே. அதாவது எக்ஸாம் நடக்கிற அந்த காலகட்டத்துல அரசு பேருந்தை வந்து நிறுத்தாம ஒரு மாணவி வந்து ரோட்லயே ஓட விட்டாங்களே. ஆமா, நீ சொன்ன மாதிரிதான் இப்ப வந்து மாணவ மாணவிகளை தமிழ்நாடு அரசு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்க பேசின விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தான் இருந்தது. நீங்க இந்த ஸ்கிரிப்டடா பண்ணக்கூடிய விஷயங்கள், மாணவர்கள் சொல்லக்கூடியது, அதாவது உணவு ரொம்ப தரமா இருந்தது, நாங்க நல்லா சாப்பிட்டோன்றதெல்லாம் ரியாலிட்டியில நடந்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு. இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்கள் சொன்னது, இவ்வளவு தப்புகள் நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் சரி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன குழந்தைகள் தான். அவங்க கஷ்டப்படுறாங்க, ப்ராப்பரான குடிநீர் கிடையாது, சுத்தமான சாப்பாடு கிடையாது, கழிப்பறைகள் சுத்தமா இல்லை அப்படிங்கிறப்போ குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் எல்லாருடைய பெரிய வருத்தமாவும் இருக்கு. நீங்க விளம்பரம் தான் பண்றீங்கன்னா நீங்க தாராளமா பண்ணிட்டு போங்க, அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா
குழந்தைங்களுக்கோ இல்ல மாணவ மாணவிகளுக்கோ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்க உங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்கன்றதான் எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு. மக்களுடன் மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரள ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.